நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் விருந்தோம்பல். குறள் எண் 85. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்கிறார் நம் திருவள்ளுவர். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, எப்ப விதையும் போடணுமா? யாருக்கு? விருந்தோம்பி மிச்சில், விருந்தோம்பலை தன்னுடைய தினப்படி கொள்கையாக வச்சுக்கிட்டு மிச்சல் மிசைவான் புலம், அந்த விருந்தோம்பினர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் அது இருக்கிற மிச்ச உணவை சாப்பிட்டு வாழ்கிறவனோட விதை நிலத்தில் விதையும் போட்டு தான் அவன் முளைக்கணுமா என்ன? தேவையே இல்லை அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர். என்னடா இது, விதை போடாமல் எங்கேயாவது பயிர் விளைக்குமா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஏற்கனவே பல குறள்களை சொல்லியிருக்காரு. அறம் செழித்து நம்ம செஞ்சோம்னா நேச்சர் நமக்கு கட்டுப்படும்னு. சென்ற குறளில் என்ன சொல்லியிருக்காரு? அகம் மலர்ந்து விருந்தோம்பல் பண்ணிடுறவன் வீட்டில் திருமகளாகி அந்த மகாலட்சுமியே வந்து உட்காந்துருவா, அவளே வந்துடுவா அப்படிங்கிறாங்க. அதாவது நித்திய வாசம் செய்யக்கூடிய இடமாக அந்த இடம் மாறுகிறது. அப்போ அவங்களுக்கு விதைச்சு, அதாவது இந்த மணலெல்லாம் சரிப்படுத்தி திருப்பி அதில் உரங்களெல்லாம் போட்டு உழுது விதைச்சு தான் அவன் அறுவடை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு செல்வம் தன்னை போலியே கிடைக்கும் அப்படிங்கிறார். இப்படி பயிர் ஒரே நாளில் வளர்ந்த ஒரு உண்மை சம்பவத்தோட கதையை பார்ப்போமா? இது விருந்தோம்பலுக்கு ஒரு உதாரணம் கிடையாது, பக்தியின் சிறப்பு அது. இருந்தாலும் இந்த இடத்துல அந்த பயிர் விளைச்சலை ஒரு அதிசயம் நிகழ்ந்ததை உணர்த்த வேண்டிட்டு இந்த கதையை நான் இங்கே சொல்கிறேன். நந்தனார்ங்கிற நாயன்மாரை பற்றிய கதை இது. இவர் பிறந்தது 7th to 8th செஞ்சுரிக்குள்ளார இருக்குது. ஆதனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற புள்ளைப்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் இவர் பிறந்திருக்கார். சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்திலையும் இவருடைய பெயர் இருக்கிறது. திருநாளை போவார் நாயனார் அப்படிங்கிற பெயர் இவருக்கு. இவர் பிறந்தது என்னமோ ஒரு ஸ்லம் ஏரியாவாக இருந்தாலும் இவர் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி இல்லாமல் என்றைக்குமே தூய்மையாக இருப்பாராம். நித்தம் குளித்து துவைத்த உடைகளை உடுத்தி நெற்றியில் திருநீரோடு ஒரு நல்ல ஒரு கிரேஸ்ஃபுல்லாகவே இவர் லைஃப் ஃபுல்லும் வாழ்ந்திருக்கார். இவர் என்ன செய்வார்னா, இவருடைய எப்போ பாரு சிவநாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ இவர் கூட இருக்கிற மக்களுக்கும் அதை போதிக்கவும் செய்வார். ஒரு நாள் இந்த மாதிரி இவர் என்ன செஞ்சுருக்கார், வாங்க நம்ம எல்லாம் சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நம்மளையெல்லாம் எங்கெங்கே கோயிலுக்குள்ளார விட மாட்டாங்களே. அந்த காலத்தில் இவர்களை எல்லாருமே கோயிலுக்கு உள்ளே அனுமதிக்கலை. இப்போ என்னமோ சொல்கிறாங்க, பிராமணர்கள் தான் அவங்கள அலோவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சர்ச்சைகள் வருது. பட் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, மேல்மட்டத்து மக்களுக்கு மட்டுமே கோயிலுக்குள் சென்று வழிபடக்கூடிய அந்த அனுமதியை அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆல் ரிச் பீப்புள்ஸ் வேர் இன்சைட் தி டெம்பிள். எல்லா பிராமணரும் ரிச் பீப்புள் கிடையாது. அங்கே அந்த காலத்துலலாம் பிராமணர்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, கோயிலில் இது பண்ணி தானமாக வர ஃபுட்டை தான் வச்சு வாழ்ந்தாங்க. ஐ டோன்ட் திங்க் தே வேர் ஸோ ரிச். மற்ற ஜமீன்தார்களோ இல்லை அந்த நாட்டாமைக்காரர்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக பிராமண குலமாக இருக்காது. பட் அவங்கெல்லாம் கோயிலுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, தி ரிச் வேர் ஏபிள் டு கோ இன்சைட் தி டெம்பிள். நல்ல பணக்காரங்க உள்ளே போக முடிஞ்சது. பாவம் ஏழை கூலி தொழிலாளிகளுக்கெல்லாம் அந்த இது கொடுக்கப்படவில்லை. அதனால இவர் என்ன செய்வார்னா, இவர் கோயிலிருந்து வெளியிலிருந்தே இந்த மாதிரி சேவிப்பார். ஒரு தடவை கஷ்டப்பட்டு இவரோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சிவனை சேவிக்கணும்னு கூட்டிகிட்டு வரார். கூட்டிகிட்டு அவங்க போகிற கோயில் பேர் திருப்பங்கூர் சிவலோகநாதர் கோயில். நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து 3 கிலோமீட்டரில் இன்னும் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் சேவிக்க போனால் அந்த கோயிலுக்கு எப்படி இருக்குன்னா, நந்தி பகவான் யூஸ்வலாகவே நம்ம கோயிலுக்கு சன்னதியை ஒட்டியே இருக்கும் நந்தி இல்லையா. இந்த இடத்துல அந்த நந்தி ரொம்ப பிரம்மாண்டமான நந்தி, கரெக்டாக அந்த வாசலுக்கு நேராக சன்னதிக்கு நேராக இருக்காது. இப்போ இவங்களால தான் உள்ளே போக முடியாது. அப்போனால அதை இறைவன்கிட்ட வேண்டுறாராம், இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இவங்களுக்கு ஒன்று தரிசிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ உடனே பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, நந்தி கொஞ்சம் நகர்ந்து கொடுன்னு. இன்னும் இப்போது நீங்கள் போனீங்கன்னா அந்த நந்தியுடைய அந்த சிலையானது கொஞ்சம் நகர்ந்து தான் இருக்கும். வெளியிலிருந்தே நீங்கள் உள்ள மூலவரை சேவிக்கலாம். அப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தது இந்த நந்தனாருக்கும் சிவனுக்கும். இப்படி வாழ்ந்துன்ற அந்த காலத்தில் இவருக்கு ஒரு நாள் சிதம்பரம் போய் பெருமாளை சேவிக்கணும்னு அவ்வளோ ஆசை. சிவனை போய் அங்கே சிதம்பரத்தில் தரிசிக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு அதீத ஆசையாக இருந்தது. டெய்லி நினைப்பார் போகலான்னு. இவர் ஒரு பெரிய பண்ணையாள்கிட்ட வேலை பார்க்குறார். அந்த பண்ணையாள் என்ன செய்வார்னா, லீவே தரமாட்டாராம்.
இங்கே அந்த காலத்துலலாம் உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு இட் டேக் லாங்கர் டைம் இல்லையா. வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து சிதம்பரம் பக்கமாக இருந்தாலும் இவர்களுக்கு அப்போல்லாம் பஸ் ஃபெசிலிட்டிலாம் இல்லாத காலம், நடந்தே போகிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் கூடுதல் லீவு தேவைப்பட்டது. அப்போ அந்த பண்ணையார் தரவே மாட்டார். இன்னைக்கு நாளைக்கு சரி நாளைக்கு போகலாம், நீ இப்போ இந்த வேலையை முடிச்சிட்டு போ, அந்த வேலையை முடிச்சிட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால இவர் என்ன செய்வார்னா, சரி நாளைக்கு போகலாம். கூட இருக்கிறவங்க எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே நீ சிதம்பரம் எப்படா போவ, எப்பயா போவ, நீ எங்கே போகிறன்னா நான் நாளைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடே இவர் இருந்திருக்கார். ஒரு தடவை இவருக்கு ரொம்ப அதிதீய அன்பாயிடுது. எனக்கு கண்டிப்பாக போயே ஆகணுங்கிற ஸ்டேஜுக்கு இவருக்கு அந்த அளவுக்கு இறைவன் மேலே ஒரு பக்தி ஆயிடுது. அப்போ அவர் போய் அந்த முதலாளிகிட்ட சொல்கிறாரு, எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு போயே ஆகணும்னு. அப்போ உடனே அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு, அப்படியா, அவரோட அந்த பரந்த ஏக்கர் ஃபுல்லும் நீ பயிர் நல்லா விதைச்சி நல்ல நெல் தொங்குற அளவுக்கு அந்த இந்த பூமியில் வந்துடுச்சுன்னா நீ கிளம்பி போகலாம் அப்படிங்கிறார். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. போய் பார்க்குறாரு, கண்ணு கட்டிய தூரம் எல்லாம் வயல்வெளி. இதை எப்போ உழுது, எப்போ விதைச்சி, எப்போ நாற்று நான் எப்போ சிவனை போய் பார்க்கறது அப்படிங்கிற அப்படியே துக்கம் தாழாமல் அப்படியே அந்த நிலத்திலே படுத்து தூங்கிடுறார். கார்த்தால ஏந்து பார்த்தா அந்த நிலம் ஃபுல்லு பச்சை பசேர்னு பயிர் நெற்கதிகள் அப்படியே தொங்கின்னு இருக்கான். நெல் விளைஞ்சிருத்தேங்கிற சந்தோஷத்தை காட்டிலும் நந்தனாருக்கு நாம் சிதம்பரம் போக முடியுமேங்கிற சந்தோஷம்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஊர் மக்கள்லாம் அப்படியே ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க இப்படி இருக்கேன்னு. நந்தனார் அதை பற்றிலாம் கவலையே படலை. கட்டிண்டார், மூட்டை முடிச்ச கட்டிண்டார், நேர சிவனை பார்க்க கிளம்பிட்டார். அதுக்குள்ளேயும் சிவபெருமான் என்ன செய்கிறார், தில்லை கோயிலில் நடராஜ பெருமான் அங்கே இருக்கிற அந்த வைதிகாலோட கனவுலலாம் என் பக்தம் வரா, அவரை நீங்கள் நல்ல கோஷங்களோட எப்படி என்ன வரவேற்பீங்களோ அந்த மாதிரி வரவேற்று அவரை உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறார். சிதம்பரத்தை சென்றடைந்தார். அங்கே அந்த மக்கள் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இந்த வைதிகாலாம் வரவேற்றாலும் அந்த ஊர் மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இவர் எப்படி உள்ளே போக முடியும், கோயிலுக்குள்ளே இவர் வரக்கூடாது, இவர் இதெல்லாம் உண்மை அப்படின்னு மெய்ப்பிக்கணும்னா தீயில் நடந்து போகணும்னு சொல்லி தீ மூட்டி வைக்கிறாங்க. தீயெல்லாம் ஒரு கணக்காக என்ன அந்த பக்திமானுக்கு. அப்படியே அந்த தீயும் கடந்து நேராக போகிறார், உள்ள சன்னதி கிட்ட போகிறார், நடராஜரை சேவிக்கிறார். அப்படியே நடராஜரோட ஐக்கியமாயிடுறார். இப்படி முடிகிறது அவருடைய ஹிஸ்ட்ரி. ஸ்தூல சரீரம் மறைஞ்சாலும் அவர் புகழ் இன்னமும் நிலச்சி தான் இருக்கு. 63 நாயன்மாரில் ஒருத்தரான நந்தனார் நமக்கு பக்தியையும் அந்த பணிவியும் தர பிரார்த்திப்போமாக. சரி, நம்ம திருக்குறளுக்கு வந்துடுவோம். அப்போ உறுதியாக யார் ஒருத்தன் விருந்தோம்பல் செய்கிறானோ அவனுக்கு வீட்டில் விதைச்சு தான் அவனுக்கு வரணுங்கிறது இல்லை. அவனுக்கு திருமகளே அங்கே இருக்கிறதுனால செல்வம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார். அதனால் அந்த விருந்தோம்பலை நாம் கடைப்பிடிப்போமாக. தேங்க்யூ. வாழ்க தமிழ், வளர்க வையகம்.